சார், இந்த கடுக்கா படத்தோட 2வது போஸ்டர் நேற்று பார்த்திபன் சார் லான்ச் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ப்ரெஸ் முன்னாடி அதை நாங்கள் ரொம்ப பெருமையோட சொல்கிறோம். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவர் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நன்றி. எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா, பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் விஜய் சார், அஜித் சார் எல்லாத்துக்குமே பாட்டு பாடின தேவா சார் என்னோட படத்துக்கும் பாடியிருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேவா சாருக்கும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும், இயக்குனர் முருகதாசன், ப்ரொடியூசர் ஆனந்த் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூட சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இருக்குல்ல, அது இருக்குல்ல. சரிங்களா? அது மாதிரி ஒரு ஆளு ஏன் ப்ரமோஷன் பண்ணணும்? ஆனா இது நல்லா இருக்காங்க, என்ன இவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணி ஆகணும். ஏன் இவங்க பர்టిక్యులரா இவங்க? நீங்க யோசிக்க வேண்டியது உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க மற்றது எல்லாமே ஒரு சின்ன ஒரு பளபளப்பு தான். சினிமா வந்து ஒரு மாயை என்னை பொறுத்த வரைக்கும். பட் அதுல உண்மையா இருக்கிற ஒரு பதில் சொல்லாமா? இப்போ கிளாமர் எங்கேயுமே பண்ணலையா? பண்ணுவேன். இப்போ புஷ்பா, ஒரு நிமிஷம். இல்ல நான் பேசிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி நான் முடிக்கல. புஷ்பா 3 தானே அது. புஷ்பா 3 எப்படி இருக்கு? 2வா எப்படி இருக்கு? நல்லா மட்டும்தான் இருக்கா? கிளாமரி இல்லையா? இல்ல ஒரு செகண்ட். நீங்க சொன்னதுக்கு தான் நான் ஆன்சர் பண்றேன். என்ன பேச விடுங்க. அதாவது கிளாமர் இல்லையா? கிளாமர் தான் இருக்கு. இன்னொன்று, கிளாமர் தான் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு பெரிய ஸ்டார். எனக்கே அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவும் போய் பார்க்குறோம். கிளாமர் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ரேருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த மாதிரி ஜெயிச்ச படங்கள் எனக்கே ரொம்ப ஆசை தான். அதை சொல்லலைங்க. நான் தமிழை பற்றி இப்போ தமிழை பற்றி பேசுகிறேன். தமிழ் இல்லை. இப்போ நான் தமிழ் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பட் தமிழ் அப்படி இல்லை. நிறைய நல்ல நல்ல கதைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை. பட் அது எல்லாமே ஜெயிச்சுதா? இல்லை. எது வந்து ரொம்ப கிளாமராக இருக்கோ அதுதான் இங்கே ஜெயிக்குது. என்ன பண்ண முடியும்? நாங்கள் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு பண்ணல. நிச்சயமாக ஆசைப்பட்டு பண்ணல. இல்லை அப்படி சொன்னாலே இல்லை, அப்படியே நீங்கள் சொன்னாலும் நான் கவலைப்படல. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும்னு எங்களுக்கும் தெரியும். தெரியாமல் நான் பண்ணலை. தெரிஞ்சுதான் பண்றேன். அண்ணன் கேட்டதுனால என்ன ஃபாலோ பண்ண கரெக்டாக கேட்டீங்க. ஏங்க, நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் இப்போ புதுசு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பழசை போய் பாருங்க. அதான் பழசை போய் பாருங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேங்க. லைக்கே வராது, வியூஸு வராது, ஃபாலோஸு வராது. ஆனால் இப்போது லைக், வியூஸ், ஃபாலோஸ், சப்போர்ட்ஸ், ஃபேன்ஸ். ஸோ இப்போ என்ன தெரியுமா, எல்லார்கிட்டையும் எல்லாரும் எதிர்பார்க்குறது இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எங்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க, நான் அதை பண்ணுறேன். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோட பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க ஆடை இருக்குது. ஆடை இல்லாமல் நான் பண்ணல. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்க. இதே நீங்கள் சொன்னதுனால தான் இல்லை, இன்னும் நிறைய ஐடிஸ் போய் பாருங்களேன். அந்த பேர்லாம் நான் சொல்லலை. அதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை சொல்லலை, ஊடக நண்பர்களை நான் சொல்லவே இல்லை. கீழே கமெண்ட்ஸில் உங்களை சொல்லலை, கமெண்ட் செக்ஷனில். புரியுது? இல்லைங்க ஒரு நிமிஷம், நான் முடிக்கல. உங்களை சொல்லலைங்க. நான் அங்கே கமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த கமெண்ட்டில் லிப் டு லிப் கிஸ்ஸு, அது ஒரு ட்ரெண்டு. அது வந்து லைக் எனக்கு புரியல. அதுதான் ஆக்சுவலாக கிளாமர். நாங்கள் யாரையும் ஒரு ஜென்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பண்ணலைங்க. நான் தனியாக பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு அது லிமிட். எனக்கு பிடிச்சிருக்கு. மெயினாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்கள் ஃபேன்ஸ்க்காக சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், என் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன். என் ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அதை என்னோட லிமிட்டோட எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஐ வில் டூ. ஆமாங்க, தெரியாது. ஆமாம்.
புரியல நீங்க கேக்குற இல்ல, கேள்வி. நீங்க டான்ஸ் ஆட தெரியாது. இப்ப ஆமா. படத்துல வந்து நான் ஆட கத்துக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. சரிங்களா? இப்ப இன்னும் கத்துக்க கூட இல்ல. அந்த 2 த்ரூ 2 ஆர் 3 டேஸ் ரிஹர்சல். எல்லாமே டான்ஸ் ஆடினா பிரபலம் ஆகுறாங்க. எல்லாருமே வா? ஆமா, மேக்ஸிமம் சொல்றேன். மேக்ஸிமம் இல்ல மேக்ஸிமம் இல்ல. நான் சேர்த்து சொல்றீங்க. மேக்ஸிமம்லாம் இல்ல. துணியெல்லாம் எல்லாம் மிக்ஸ்டா இருக்கு. மிக்ஸ்டா இருக்கு. ஓ துணி எல்லாம் நான் இன்னும் கழட்டவே இல்ல. உங்களே இல்ல மேடம். நான் வெளியே ஆ. சொல்லிட்டீங்களா? நம்ம 2 3 பேர் இருக்கு. ஆ. புரியல 2 3 பேர்னா புரியல என்ன சொல்றீங்க? சொல்லிட்டீங்களா? ஒரு 2 3 பேர் என்னால பேர் சொல்ல முடியாதுன்னு. அவ்வளவு ஆமாங்க அவங்கள பத்தி நான் சொல்ல அவங்க யாருமே துணியை கட்டிட்டுலாம் பண்ணலங்க போட்டுட்டு தாங்க பண்றாங்க கிளாமரா தான் பண்றாங்க கிளாமரா தான் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு கீழே ஒரு கேள்வி வராது ஒண்ணு வராது ஆனா இது ஏன் நான் சொல்றேன்னா நீங்க அது என்ன கேர்ள்ஸை மட்டும் டார்கெட் பண்றதுன்னு எனக்கு புரியல கேர்ள்ஸை மட்டும்தான் அந்த டார்கெட் வருது அது என்னன்னு எனக்கு தெரியல நீங்க கேளுங்க கேட்க வேணாம்னு சொல்ல நீங்க கேட்பீங்க எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுங்க எல்லாத்தையுமே அதே ஒரு ஜென் போய் ஒரு 4-5 பேரோட டான்ஸ் ஆடினா அது சூப்பர் குட் ஆனால் அதே நாங்கள் செஞ்சுட்டா ரொம்ப தப்பு எனக்கு புரியல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க நான் தமிழ்நாட்டில் அந்த லெவலுக்குலாம் நான் வரலைங்க நான் இல்லை இங்கே தான் நடக்குது நான் சொன்னது இங்கே நடக்குது நான் தமிழே சொல்லவே இல்லை நீங்க தான் சொல்றீங்க நான் இங்க தமிழ்னு சொன்னேன் தமிழ்ன்ற வார்த்தைங்க நான் கொடுக்கல நான் புஷ்பா 2 வந்து தெலுங்கு ஃபில்முங்க அதை டப் பண்ணி தமிழ்ல ஆமா நான் தான் சொன்னேன் நான் இன்னும் நடிக்க போலல தமிழ்ல போலல இருங்க ஒரு நிமிஷம் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி எடுக்க போறேங்கிறத பொறுத்து இருக்கு அப்போ நான் அப்படி பண்ணால் அப்போ இந்த கேள்வி கேளுங்க அப்போ நான் பதில் சொல்றேன் நான் தமிழை பத்தியே நான் இங்கே பேசவே இல்லை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் தெலுங்கு ஃபில்மு இப்படி இருக்கு சரி அதே தெலுங்கு ஃபில்மை தான் டப் பண்ணி தமிழ்ல கொடுத்தாங்க அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு இங்க உள்ள ஆடியன்ஸ் தான் பார்த்தாங்க இப்போ இந்த கடுக்கான பத்தி பேசலாம் கடுக்கா பத்தி பேசணும் நீங்க வந்து என்னோட இன்ஸ்டா பத்தி பேசிட்டு இருக்கீங்க காய் இல்ல இது வந்து திருநெல்வேலி பாஷையில அல்வா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க இல்ல அது அந்த மீனிங் இல்ல இது கடுக்கானா திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல அல்வா கொடுத்துட்டான்னு சொல்ற மாதிரி இங்க ஈரோடு சைடுல கடுக்கா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க இங்க சென்னை பாஷையில விபூதி அடிச்சுட்டான்னு சொல்லுவாங்க உருட்டும்பாங்க இல்லைங்க அந்த மாதிரி கடுக்கானா யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க யாருக்கு காது குத்திட்டாங்க கடுக்கன்னு அப்படியே மாதிரி கடுக்கான்னு வந்துச்சு ஸோ அதுதான் கடுக்கா ஸோ ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு காமெடி படம் நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு நல்ல மெசேஜ் வச்சிருக்கிறோம் படத்துல சார் நீங்க என்ன சேனல் ஆக்சுவலி நீங்க என்ன சேனல்னு இல்லை தெரிஞ்சுக்க கேட்டேன் இப்போ என்னை பத்தி கேட்டீங்களா தெரியல இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்க அவ்வளோதான் கேட்கக்கூடாதா என்ன இல்லை இவ்வளோ கேட்டிங்களா நீங்கள் யாரும் வரலட்சுமி மேம் இந்த லான்ச் பண்ணதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் டோஷிலாக்கா ரொம்ப நன்றிக்கா எங்கள் ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே இந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி ஏன்னா நல்ல கண்டென்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் இது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் நம்ம பார்க்கறதில்ல கண்டென்ட் நல்லா இருக்கா நல்ல கண்டென்ட்டாக மக்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத எங்களோட மெயின் கோரிக்கையே ஸோ அடுத்தடுத்த சீஃப் கெஸ்ட்லாம் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க இந்த படத்தை பற்றி வாழ்த்தி சாங் வந்து பிகைன் டாக்கீஸில் ரீல்ஸ் வந்து ஷேர் ஆகிடுச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் தெரிஞ்ச முகம் நிறைய புதிய முகம் சமீப காலங்களில் நாங்கள் அரசி படம் ஆரம்பித்ததுலேருந்து நான் மொழிமாற்று படங்கள் பண்ணுறதில்ல அதனால் நம்ம விழாக்கள் இல்லை நம்ம சத்யாவும் மற்றவங்களுக்கு தெரியும் இந்த கடுக்கா படத்தை வந்து தம்பி கௌரிஷ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு இவரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு சேவை அமைப்பு வச்சுருக்காரு அந்த சேவை அமைப்பு மூலமாக வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு வெளியே சொல்லாமல் அவருடைய சொந்த பணத்தையே பல லட்சங்களை வந்து செலவு பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நோய் வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்கா இவர் வந்து மாதம் ஒரு 6 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு கப்பல் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் இவருக்கு சினிமா மேலே இருக்கிற மோகத்தில்
இவர் வந்து ஒரு கப்பல் கம்பெனியில் ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளத்தில் இருந்தார். அந்த பணத்தை சேர்த்து எல்லாருக்கும் ஒரு அமைப்பு வச்சு உதவி பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் இந்த கடுக்கா படத்தோட இயக்குனரை முதல்ல எங்ககிட்ட தான் கூட்டிகிட்டு வந்தார், எங்கிட்டையும் வரலட்சுமி கிட்டே. இந்த பாடலே கூட எங்களுடைய அலுவலகத்தில் தான் கம்போஸ் பண்ணார் கெவின் டி காஸ்ட்ரோ, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். ஒரு சில காரணங்களால் நாங்கள் அவங்களுடைய இயக்குனரோட ஏற்பட்ட முரண்பாட்டாலையும் அவருடைய செயல்பாட்டாலையும் நாங்கள் அந்த படத்தை தயாரிக்க முடியாமல் போச்சு. அப்புறம் தான் நாங்கள் அரசிய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அவரை வச்சு இவரும் இவருடைய நண்பர்களும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒரு நல்ல கதை. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சினிமாவில் ஒரு புது அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு ஒரு ஊதாரியாக இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு வரக்கூடிய காதல் அப்படின்ட்டு, அதாவது ரொம்ப சாதாரணமாக ஒரு கதையாக சொல்லும்போது சாதாரணமாக இருக்கும். பட் அந்த படத்தோட ப்ளே ரொம்ப நல்லா இருக்கும். அது படம் பார்த்தவங்க எல்லோரும் வந்து, நாங்கள் 2 பேர் மட்டும் இன்னும் பார்க்கல, மற்றவங்களாம் பார்த்துட்டாங்க. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நடிகர்கள் நடித்த படம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய படமாக மாறி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம். ஐயா நம்ம ரவீந்திரன் சார் கூட படத்தை பார்த்துட்டு அவர் வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கௌரிஸ்க்கு வாக்கு கொடுத்துருக்காரு. கௌரிஸ்ட்டு இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு போர்க்குணம், எல்லாருக்கும் போர்க்குணம் ஆக்ரோஷமாக இருக்கும். தம்பிக்கு எப்போவுமே மகிழ்ச்சியோடையும் முகமலர்ச்சியோடையும் இருக்கும். அவர் யாரோடையும் முரண்பட மாட்டார், யார்கிட்டையும் கோவப்பட மாட்டார், எல்லாரோடையும் இணைஞ்சு போவார். அதனால தான் இந்த சின்ன வயசில் நிறைய பணம் சம்பாதிச்ச போதும் கூட அதை எடுத்து ஏழைகளுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாட்டை கூட இவர், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப உண்மையிலே அபூர்வம். இவர் வந்து சம்பாதிச்ச காலத்தில் சேர்த்து வச்சு, நம்ம சென்னையில் பல பேர் வந்து சினிமாவுக்காக போராடி ஒரு வீடு கூட வாங்க முடியல. தம்பி இங்கே வந்தது நம்ம இமான் சார் வீட்டுக்கு எதிரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தார். இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்க எல்லாரும் சொன்ன உடனே அந்த வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, பயங்கரமான அர்ப்பணிப்போட, சரியான வார்த்தையில் சொல்லணும்னா வெறித்தனமாக செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுறாரு. அந்த தேவா சாரோட பாட்டை எழுதின நிலவை பார்த்திபன் ஒரு சிறப்பான ஒரு கவிஞர். அவர் வந்து ஒரு ஐடியில் ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அந்த பாடலை டிகாஸ்டோ கொஞ்சம் நல்லா டியூன் போட்டு திருப்பி எங்ககிட்ட நாங்கள் பண்ணும்போது ராவாக இருந்தது. அதுக்கப்புறமா இதை ரொம்ப மெருகேற்றி தேவா சாரை பாட வச்சுருக்காரு. ஆரம்பத்தில் வெளியான ஒரு 2-3 நாள் வந்து பாடல் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் திடீர்னு பார்த்தா பெரிய அளவுக்கு வைரல் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டோட இனிமையும், தேவா சார் பாடின விதம், இசையமைப்பாளரோட அவருடைய இசைக்கோர்வை, பாடலாசிரியோட நல்ல வரிகள் எல்லாமே சேர்ந்து அந்த பாடல் வந்து ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. இவர் ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவுக்கு வரணும். ஏன்னா அவரோட லட்சியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் சம்பாதிக்கிற பணத்தை பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் வந்து தம்பி ஒரு பெரிய வெற்றி பெறணும். அதுக்கு பத்திரிகையாளர்களாகிய ஊடகவியலாளராகிய நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நடந்துடும். நீங்கள் வந்து துரும்பையும் தூணாக்கிடுவீங்க, எறும்பையும் மிகப்பெரிய சிங்கமாக்கிடுவீங்க. உங்களால் தான் அது எல்லாமே முடியும். ஆகையினால இந்த கடுக்கா படத்தோடைய இந்த பாடலுடைய வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்த மாதிரி இவருடைய படத்தோட வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி.